ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கட்லெட் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை நல்லா மாறிட்டு இப்போ இது கூட நம்ம பீட்ரூட் போட்டுடலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பீட்ரூட், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு துருவி போட்டிருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை மாறணும், கொஞ்சம் பீட்ரூட்டும் நல்லா வேகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது ஆம்ச்சூர் பவுடர், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் பீட்ரூட் என்ன சைஸ்க்கு எடுக்கிறீங்களோ அதே சைஸுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் நல்லா வேக விட்டு தோல் உரிச்சிட்டு முழுசாக உருளைக்கிழங்கு இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு அதை எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த பீட்ரூட்டோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் சிக்கன் கட்லெட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ கடைசியாக இது கூட மல்லித்தழை தூவிட்டு கலந்துக்கலாம். மல்லித்தழை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட்லெட் ரெடி பண்ணணும். நீங்கள் சூடாக இருக்கும் போதே பண்ணக்கூடாது. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மோர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் நல்லா ஆறி இருக்கு. இப்போ அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லா கட்லெட்டும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். கரண்டி மூலமாக எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்க, உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம வடை தட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். உங்களுக்கு கட்லெட் என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கிட்டு அப்படியே எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 கோட்டிங் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்து கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொதன ஆன மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்றது வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்லெட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த கட்லெட்டோட டொமேட்டோ கெச்சப், மயோனஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கட்லெட் வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.